ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மசாலா டீ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து ரொம்ப திக் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருக்கிற பால் எடுத்தீங்க அப்படின்னா தண்ணி அதிகமாகலாம் ஊற்ற தேவையில்லை. இது திக் பால் அப்படிங்கிறனால நான் 1 டம்ளர் பாலுக்கு 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது நீங்கள் எந்த டீ தூள் வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த டீ தூள் டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த டீ தூள் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு 2 ஸ்பூன் டீ தூள் வந்து 1 டம்ளருக்கு 1 டீஸ்பூன் அப்படிங்கிறதுல 2 டீஸ்பூன் டீ தூள் எடுத்திருக்கேன். மசாலா டீ அப்படிங்கிறனால இதுக்கு என்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இஞ்சியும் ஏலக்காயும் நல்லா தட்டி போட்டிருக்கேன். தட்டி போட்டால் தான் அதோட டேஸ்ட் வந்து எல்லா பக்கமும் வரும். அதனால தான் வந்து நம்ம தட்டி போடுறது. இப்போ வந்து 1 டம்ளர் டீக்கு வந்து எப்படி 1 ஏலக்காயாவது போடணும். கொஞ்சம் இஞ்சி நிறையாவே போட்டுக்குங்க. அப்போ தான் வந்து ரொம்பவே ஸ்மெல் நல்லாயிருக்கும். 2 ஏலக்காய் போட்டிங்க அப்படின்னா, சின்ன டம்ளரில் தான் நான் டீ போடுறேன். அதனால் 2 ஏலக்காய் போட்டாலே வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் நிறைய டீ போடுறீங்க அப்படின்னா ஒரு 2, 3 ஏலக்காய்க்கு மேலேயே கூட போட்டுக்குங்க. ஏன்னா இது கொஞ்சம் போட்டாலே நல்லா மணமாக இருக்கும். அப்படியே பொங்குனதும் நீங்கள் இறக்கிடக்கூடாது. இதை வந்து நல்லா சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா தான் வந்து அந்த மசாலாஸ் வந்து நல்லா இறங்கி நல்லா அந்த மணமாக இருக்கும். நல்லா வந்து சிம்லேயே வச்சு கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து நல்லாவே வரும். அந்த ஸ்மெல் அதுக்கப்புறம் நீங்கள் இறக்குனீங்க அப்படின்னா வந்து அப்படியே மசாலா டீ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இறக்கியாச்சு. மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. வாசனையே சூப்பராக இருக்குது. இப்போ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த டீ குடிச்சு பார்த்தேன். உண்மையாகவே வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை செரிமானம் ஆகலை, சாப்பிட்டதெல்லாம் ஒரு மாதிரி வயிற்றுக்குள்ள ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, மறக்காமல் இதே மாதிரி மசாலா டீ போட்டு குடிச்சிங்க அப்படின்னா, இதில் இஞ்சி ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கனால உங்களுக்கு சீக்கிரமாக செரிமானம் ஆயிரும். இந்த செரிமான கோளாறே இல்லாமல் பண்ணிவிடும். ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த டீயை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஹெல்த்தும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.